அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாகவே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி. முந்தா நாளே ரம்ஜான் முடிஞ்சிச்சு. ஆனா வந்துட்டு அமி மேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரியாணி கண்டிப்பா வேணுமா, அதனால அதுவும் இல்லாம வித் லெக் பீஸோட வேணுமாமா, எக்கோட. அதனால வந்துட்டு அமி மேம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அம்மியை பத்திரமா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற வேன் டிரைவர் தம்பி எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்னைக்கு பார்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி கேட்டிருக்கான். 1.5 கிலோ ரைஸு 2 கிலோ சிக்கன் போட்டு நம்ம வந்துட்டு இப்போ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். மணி இப்போ வந்துட்டு 10:30 ஆயிடுச்சு. ஃபோர்த் வலிக்கல. நான் அம்மி வந்துட்டு முந்தா நாள் நைட்டும் நேற்று நைட்டும் தூங்கவே இல்லை. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பண்ணி கொடுத்துருவீல அப்படின்ட்டு தூங்கவே மாட்டேன்ட்டேன். நம்ம வந்துட்டு என்னமோ சொல்ல வந்தேன், நீங்க கூட யாரையும் கூப்பிடல. அதனால வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போறோம். இப்போ மணி இப்ப 10:30 ஆயிடுச்சு. 12:20க்கு லஞ்சு. நம்ம வீட்டுல இருந்து 12 மணிக்காவது பார்சல் பண்ணி கொண்டு போகணும். ஒரு 7 பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதனால வந்துட்டு டக்குன்னு தாளிச்சு விட்டுலாம். என்ன இதை காமிச்சிரு. இல்லை ரைஸ் பிரான் ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் எல்லாம் கலந்து போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 300 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். 300 ml தான். நம்ம எண்ணெய் அதிகமாக வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுவோம். அது அப்படி வெங்காயம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி. ஆமா, தால்ச்சா எடுத்துட்டு இருக்கியா? நம்ம மயிலுக்கு சண்டை பண்ற மாதிரி பண்ணுவோம். அவர் வெங்காயம்லாம் வதங்கலாம் விட மாட்டாரு, எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவார். அதே மாதிரி போடுவோம். இந்த வெங்காயம் வந்து தால்ச்சாக்கு வச்சுப்போம். அரைச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு உடைக்கலாம். இதில் வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் 1.5 கிலோ அரிசிக்கு, 1/2 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சது, அப்புறம் ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 200 ml தயிர், அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்கள் அண்ணன் வந்துட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு அண்ணன் சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து தனித்தனியெல்லாம் வதக்க மாட்டாங்க. எண்ணெய் காஞ்சோன்னே எல்லாத்தையுமே இப்படி ஒன்றா போட்டுருவாங்க. ஒன்றா போட்டு உப்பை போட்டு மூடி வச்சுருவாங்க. நல்லா எண்ணெய் பிடிவாங்கன்னே சிக்கனை போட்டு தம் போட்டுருவாங்க. அன்றைக்கி அவங்க ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறோம். உப்பு வந்துட்டு ஒரு 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி போடுவோம். பத்திரம்னா பார்த்து போட்டுக்கலாம். இதில் வேறு என்ன பண்ணோம், மல்லி புதினா போடணும். மல்லி புதினா எடுத்து சரி, நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு. 1.5 கிலோ ரைஸுக்கு வந்துட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பெரிய டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. தம்பி ஒரு நிமிஷம் அட சொல்லு கேட்காது. 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 10 பச்சை மிளகா, 2 தக்காளி அரைச்சது. வேற என்ன போட்டோம்? இதெல்லாம் போட்டுருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாலாம் வதக்கல. தயிர் 200 ml போட்டிருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாக போடல, மொத்தமாகவே போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சிக்கனை போட்டோடனே, சிக்கன் ரொம்ப நேரம் வதக்குனா அந்த ஜூஸியாக இருக்காது. அதனால் ஒரு செகண்ட் வதக்கினோடனே அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். சிக்கன் வந்துட்டு 2 கிலோ. தால்சாக்கு வந்துட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு இது கூடயே வந்துட்டு காய போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். இன்னைக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுல ஸ்கூலுக்கு, அதனால் வந்துட்டு தால்சா வந்து குக்கர்லேயே வைக்கிறோம். மாங்காய் அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம். வந்துட்டு கத்திரிக்காயும் வாழைக்காயும் அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் இது கூட வந்து ஒரு 2-3 ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச வெங்காயம் இருக்குது, அரைச்ச சின்ன வெங்காயம், தண்ணி இருக்கா இன்னும் தனியா நல்லது. மேலே டென்ஷன் நான் பரவாயில்லன்னு சொன்னோம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு விசில் வந்தோடனே காய் வெந்துடும். ஒரு விசில் வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மாங்காய் போட்டு வேக வச்சு புளியை ஊற்றி இறக்கிட்டா தால்சா ரெடி. தால்சா ரெடி. இறக்கிட்டு மாங்காய் போட்டு புளி கொஞ்சம் ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாமா? வேணாம், கெட்டியாக இருந்தாங்க. இதோ உங்களுக்கு ஓகேவா? ம் ஆ ஓகே தான். சிக்கன் வந்துட்டு 6 லெக் பீஸு, 1/2 கிலோ கூட 1.25 கிலோ, மொத்தம் 1.5 கிலோ மொத்தம் 1.25 2 கிலோ லெக் பீஸ் மட்டும் 3/4 கிலோ இருக்கு. 2 கிலோ 1.25 3/4 கிலோ 1.25 சிக்கன். சரி தெரியல, லெக்கு 3/4 கிலோ. இதுக்கு 1/2 கிலோ வந்து அதுக்கு 1/2 கிலோ 1 கிலோ சிக்கன் 1.25 6 லெக் பீஸ் வந்து 3/4 கிலோ வந்துச்சு பாப்பா. அது இல்லாம ஒரு கிலோ தோலை போட்டாச்சு. சிக்கனை வந்துட்டு உடைக்காம உப்பெல்லாம் போட்டு மசாலால போட்டு கிளறணும். வையே உடஞ்சிடும், உடையாது, ஜவு மாதிரி ஜப்பு மாதிரி சக்க சக்கையா ஆயிரும் ஜூஸி எல்லாமே. அதனால அப்படி போட்ட உடனே தண்ணியை ஊத்திட்டு கூட போடலாம். சிக்கன் அதான் நல்லது. தண்ணி போட்டாச்சு, ஊற்றி போட்ட உடனே அப்படியே அளவு தண்ணி ஊத்திடலாம். ஸ்கூலுக்கு வந்துட்டு லேட் ஆயிடுச்சுல, அதனால தண்ணியை சூடு பண்ணி ஊத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. 2 படி இருந்துச்சு அரிசி, 3 ஊத்துறோம் தண்ணி. 1/2 படியே பிடிச்சி வைக்கிறோம். பிடிச்சிருச்சு, பார்த்துக்கலாம். பயமா இருக்கு. கொஞ்சோன்னு ஒரு டம்ளர் பிடிச்சிட்டோம். அதுதான் எனக்கு டவுட்டாக. கரெக்டாக அளந்தியா? நிறைய தெரியலையே. என்கிட்ட குடுறானா கொடுக்க மாட்டேன். 2க்கு 3 அளவு சொன்னேன். இருந்தாலும் தம்பி மேல டவுட் இருக்கு. கொஞ்சம் தான் கொஞ்சம் வச்சுட்டு பயமா இருக்கு. அரிசியை போட்டா எனக்கு மதிப்பு தெரிஞ்சிடும். அரிசியை போட்டு போட்டுக்கலாம். தண்ணியை பிடிச்சிட்டு கனவுல இருப்பாரு. இதில் வந்துட்டு கூட வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா மலமலன்னு ஒரு 5 நிமிஷம் சுடலை. மலமலன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த முன்னாடி அரிசி போட்டுக்கணும். ஒரு விசில் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணியாச்சு. காய் கரெக்டாக வெந்திருக்கு. வாழைக்காய், கத்திரிக்காய்லாம், மாங்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் புளி ஊற்றிடலாம். ஒரு பச்சை மிளகா போட மறந்துட்டேன். மல்லிக்காய் இருப்பா, பச்சை மிளகா பருப்புலேயே போட மறந்துட்டேன். அதனால இப்போ போட்டுக்கலாம். உப்பு போடவே இல்லை. இன்னும் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு அப்படியே மாங்காய் வந்தோடனே மல்லித்தலை போய் கூட போகலாம். கட் பண்ணிவிடும் போட்டால் தால்சா ரெடி ஆயிரும். மாங்காவே கட்டும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இதுக்கு தெலுங்குல வந்து கொத்திமீரா. கொத்திமல்லி கொத்திமீரா 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 போட்டுக்கலாம். மாங்காய்க்கு என்ன தெலுங்குல? மாங்காய்க்கு மாம்பிடிக்காய். மாம்பிடிக்காய் வந்துட்டு வெந்த உடனே நம்ம தால்சா ரெடி ஆயிரும். ஓகே. சாறு கொதிச்ச உடனே மாம்பழிக்காய் வெந்துடும். மாம்பழிக்காய் வெந்த உடனே நம்ம தால்சா ரெடி ஆயிடும். கொதி வந்திருக்கு. நல்லா மலமலான்னு கொதிக்கட்டும். அப்பதான் நல்லா இருக்கும். கொதிக்கணும். 4 நிமிஷம் நல்லா மலமலான்னு கொதிச்ச முன்னாடி அரிசியை போட்டுக்குவோம். கொதிக்கட்டும் நல்லா. நல்லா 10 நிமிஷத்துக்கு மேல கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். ஃபுல்லாயிடுச்சு. நல்லா கிளறிட்டு இது அரிசியும் தண்ணியும் பின்னி வந்த பின்னாடி தம்மில் போட்டுக்கலாம்.
கையில் தெரிஞ்சுட்டு தண்ணி வந்துட்டு 2க்கு 3 தான் பாப்பா ஊற்றிருக்கோம். படி இருக்கும். இந்த படியில் நிறைய அரிசி 2 தண்ணி 3 அப்படி 3 அளந்து வச்சுருந்தேன். 3 தான் ஊற்று. அப்பளத்தை பிடிச்சிட்டோம் தேங்காய்க்கு போயிட்டு. இது எங்கள் ஊரில் விற்க சின்ன பிள்ளை இல்லை. ரொம்ப ரேராக ஒரு சில கடையில் கிடைக்குது. நல்லா இதை எப்படி மாட்டிக்குவோம். இப்போ விரல் பெருக்கு போச்சு. அப்போ சின்ன வரலாம் இல்லை இதுதான் மாட்டுவோம். கொஞ்சம் கருக்கு பெருக்க குட்டி ஆகிட்டோம்ல 10 மணி இப்படி மாட்டிக்கிட்டு பரிசு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். எங்கள் ஊர் ஸ்கூலில் அதுதான் வரையும் பிடிக்கிறோம். பெண்ணி வந்துருச்சு அரிசியும் தனியாக. விவேக் காமெடியில் சொன்ன மாதிரி 3 நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு, 30 செகண்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சமைக்கிறோம். அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ளாட்டி தம்பு போட்டு இறக்கிடுவோமா? சரியா? என்ன சட்டி? இந்த சட்டி இல்ல, எங்க பாப்பா அந்த சட்டி? எங்க ஒரு சட்டி கல்லவை லேட் ஆயிடுச்சு. 11 இருக்கு. அந்த கிரைண்டர் தூக்கி மேல, கிரைண்டர் தூக்கி மேல வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஓபன் பண்ணவே வேணாம். 11:20 11:40 ஓபன் பண்ணிட்டு அங்கிட்டு 20 நிமிஷம் இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள பார்சல் பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடணும் ஸ்கூலுக்கு. தூக்கி வச்சிருப்பா வெயிட்டோடைய, உள்ள கல்லோடைய வெயிட். 20 நிமிஷம் கழிச்சு போகிறோம். அங்கிட்டு பாக்ஸ்லாம் எடுத்து கழுவி ரெடி பண்ணி வைப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்துருவோம். 20 நிமிஷம் ஆயிடுத்து. கொஞ்சம் பெரிய டவரை வச்சிருந்துருக்கோம். பெரிய டவரா? நீ ஆமா வெந்துருச்சு. கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்கு. ஆரோட்டா கரெக்டாக இருக்கும். பேசனில் போட்டு கரெக்டாக இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தம் உடைக்கலாம் காமிக்க முடியாது வீடியோவில். ஒரு தூக்கி கொண்டு போயிட்டு காலில் வச்சுட்டு பேசனில் போட்டுட்டு பார்சல் பண்ணும்போது காமிக்கிறேன். இதை காமிச்சு பாப்பா. இந்த சைடு வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுலாம் காமிக்கல. ஆனால் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தம்மில் போட்டோன்னே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணியும் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். சரி. நானா ஆச்சரியமா இருக்கு. நானா இவ்வளோ டேஸ்டா பண்ணேன். அம்மாக்கும் டேஸ்ட் தான் பண்ணுவோம். இன்னும் டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கரெக்டா இருந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? கொலையும் இல்லை. நீங்க ஒரு சூப்பரா இருக்குப்பா. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டீங்க. வேற லெவல் டேஸ்ட். சூப்பர். வாங்க ஓய்யும். பேசல அந்த லெக் பீஸ் நிறைய போட்டுருக்கோம்ல, அதெல்லாம் உடஞ்சிரும். பேசல எடுத்து கிளறி எடுத்துக்கலாம். காலில் வை. நம்ம இந்த பாக்ஸ்ல எடுத்துக்கணும். பேசன் எடுத்துருவா. நீ தூக்குறதே பயமா இருக்கே. ஆமா நான் தூக்குவா. பயமா இருக்கு அவன் தூக்கிட்டு போறத பார்த்தாவே. அவனுக்கே பயமா இருக்கான். சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வரேன். சாப்பாடெல்லாம் போட்டு வச்சாச்சு. அம்மி மேம்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 6 பாக்ஸு. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த வேன் டிரைவர் தம்பிக்கு இந்த பாக்ஸும், இந்த தால்சா, இந்த பிரியாணி இது ஃபுல்லாக அவங்களுக்கு. இதுவெல்லாம் வந்துட்டு அம்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேமுக்கும் இந்த தால்சா, இதில் பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு தயிர் வெங்காயம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். மணி வந்துட்டு 11:50. நம்ம 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம்னா 12:10 அம்மிக்கு கொண்டு போயிடலாம். 12:20 அம்மிக்கு லஞ்சு சார்பாக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஓகேவா? தனியாக வச்சுக்கோங்க. கவர் இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? கவர் அதான் கவர் இருக்கு. இருக்கா?
போதும் கட்டாது ஓப்பன் ஆகுது. இது ஒரு ஆளுக்கு. அப்புறம் அது வந்துட்டுங்க ஹவுஸ் ஓனர். இதெல்லாம் வந்துட்டுங்க ஹவுஸ் ஓனர் தான். கேரி பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எதுவும் மட்டும் மாடுக்கணும். ஐயோ இதை போட போறேன். 2 கவரா போட்டுக்கோங்க. 2 கவரில் போடு. 4 3 அவ்வளோதான் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே அதுல இன்னொரு கவர் போடுங்க. அந்த பைக்கில் வெளியில தெரியுற மாதிரி கொண்டு போகிறேன். மற்ற பசங்கள்லாம் பாவம் பாவமா பார்ப்பாங்க. இதில் கொண்டு போயிடும். பாவமாக இருக்கு எனக்கு மற்றவங்க. இதில் கொண்டு போயிடும். ஷேர் பண்ணி தான் ஆனால் கொடுக்க சொல்லியிருக்கேன் மேம்கிட்ட. அது ஒரு பாக்ஸ் ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. டொமாட்டோ அதிலே எடுத்துப்பானா? இந்த இதில் அதில் வச்சுருக்கு. இதாகும். சரி ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலில் போய் வீடியோ எடுக்கணும் தான் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து எடுக்கிறோம். ஸ்கூலில் வந்து அம்மி கொடுக்கும்போது வீடியோ எடுக்கணும் தான் எடுக்கிறோம். அம்மி பயங்கர ஹாப்பியாயிருங்க. உப்பு போடுறீங்களா? கீழே சிந்தாம மூடலையா அது? அது அவ்வளவுதான். அது வெளியில் வந்துடும். சரி ஓகே சொல்லு. பாய் சொல்லு. ரைட் வெங்காயம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வரோம். மாமாவுக்கு நம்பி கொடுத்துருங்க. சரியா? சரி நான் எடுத்து வைக்கிறேன். போய் மாமா எடுத்துக்கோ. நீங்கள் கிளம்புங்க. உள்ளே வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளெல்லாம் வீடியோ வந்து அலோட் கிடையாது. அதனால கொடுக்கும்போது எங்களே விட மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் கொடுக்கும்போது வீடியோ நாங்கள் எடுக்கிறது இல்லை. யாருக்காவது சாப்பாடுலாம் கொடுத்தா வீடியோ எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அதனால எடுக்கிறது இல்லை. அம்மி வேவை பார்த்துட்டு கொடுத்துட்டு மரத்தட்டியில் உட்காந்துருக்கோம். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. கிளம்ப போகிறோம். ஆன்ட்டி உட்காருங்க சும்மா. உட்காந்து அவனை இப்படி பிடிச்சிக்க. ட்ரை பண்ணி பாருங்க. அது வரைக்கும் போங்க, அப்புறம் இறங்கிக்கங்க. அப்படி நேரா போனா குறைஞ்சிருவாரு. ஸ்கூலில் இருந்து நாங்கள் வந்துட்டோம். நாகப்பூர் மாரி சாப்பிட போகிறோம். சரியான வெயில் 4 வெயில் சரியான வெயில். ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம். பிரியாணியும் வந்துட்டு அதுக்கு தக்கன சரியான டேஸ்ட்டு. தால்சா பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம். டாடா. பாய். பாய் சொல்லு.